إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக, அல்லாஹ் எங்களை நேசிக்கிற காரணத்தினால், அல்லாஹ்வை பற்றி பேசுகிற கேட்கிற இப்படிப்பட்ட சபைகளில் அல்லாஹ் நம்மை அமர்வதற்குரிய உட்காருவதற்குரிய பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அல்லாஹு தாலா யாரை நேசிக்கிறானோ, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா மார்க்கத்தில் விளக்கத்தை, தெளிவை கொடுப்பான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் இபாதத் செய்வது அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்கு. அல்லாஹ்வுடைய அன்பு அவனை பற்றி படிக்கிற கேட்கிற சபைகளில் இருந்தும் கிடைக்கிறது என்பது அல்லாஹு தாலா எங்களை அதிகமாக நேசிக்கிறான் என்பதற்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்து இப்படிப்பட்ட சபைகளில் அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த புனிதமான ரமலானுடைய காலத்தில் நாம் தொடர்ச்சியாக மார்க்க விடயங்களை நாம் படித்து வருகிறோம். அதில் குறிப்பாக கடந்த வகுப்புகளில் தொடரில் கணவனுடைய கடமைகள், பொறுப்புகள், அதேபோன்று சாலிகான மனைவியுடைய பண்புகள் குறித்து நாங்கள் பார்த்தோம். இந்த வகுப்பில், இந்த தொடரில் குடும்ப உறவுகள் அது குறித்து அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லியிருக்கிற நன்மாராயங்களும் எச்சரிக்கைகளும், குடும்ப உறவுகள் நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோமோ, எப்படி அதை சேர்ந்து வாழ்கிறோமோ அதை பொறுத்து நமக்கு அல்லாஹுடைய தூதருடைய புறத்தால் நன்மாராயங்கள் சொல்லப்பட்டிருப்பதை போன்று அதை துண்டிக்கிற பொழுது, அதை பேணி நடக்காத பொழுது கடினமான எச்சரிக்கைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, குடும்ப உறவுகள் என்று சொல்கிற பொழுது அல்லாஹு தஆலா மிக மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற ஒரு அம்சம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் குடும்ப உறவுகள். அது தாய், தந்தை, தாயுடைய சகோதரர்கள், தந்தையுடைய சகோதரர்கள், தாயினுடைய தாய், தாயினுடைய தந்தை, தந்தையினுடைய தாய், தந்தையினுடைய தாய், தந்தை, இப்படி அது விரிந்து கொண்டே செல்லும். எங்களுடைய உறவு, சொந்தம், பந்தம், இந்த உறவுகள் என்பது இது இஸ்லாமிய மார்க்கத்தில் பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படை கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் இஸ்லாத்தில் கடமைகள் நாம் விளங்கி வைத்திருப்பது 5 கடமைகள்: கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி. இது அல்லாத எத்தனையோ கடமைகள் இருக்கிறது. இஸ்லாத்தில் அடிப்படை கடமைகள் எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. இந்த 5ம் அடிப்படை கடமைகள். அது அல்லாத எத்தனையோ கடமைகள் இருக்கிறது. தாய் தந்தையர்களை பேணி நடப்பது கட்டாய கடமை, ஃபர்த், வாஜிப். 5 நேரம் தொழுகிற ஒருவர், 5 கடமைகளையும் செய்கிற ஒரு ஆள், பாப்பா அம்மாவை ஒழுங்கா நடத்த இல்லை, அவர்களோடு ஒழுங்காக பக்குவமாக பேணுதலாக உறவை பலப்படுத்தவில்லை என்றால் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காதிஉ ரஹிம். உறவை துண்டிப்பவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். உறவை துண்டிப்பவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். இது மிக பயங்கரமான எச்சரிக்கை. ஒருவர் தாயை உறவை துண்டிக்கிறார், தந்தையினுடைய உறவை துண்டிக்கிறார், சகோதரர்களுடைய உறவை துண்டிக்கிறார். அவர் எவ்வளவு இபாதத் செய்தாலும் சரி, வணக்க வழிபாடுகள் செய்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் அவர் இருந்தாலும் சரி, அவருடைய பார்வையில் குடும்ப உறவை அவர் சேர்ந்து வாழ இல்லை என்றால் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார்.
இஸ்லாம் இப்படித்தான் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு இதை அடிப்படை கடமையாக சொல்லியிருக்கிறான். ஒன்று, அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஹுக்கூக்குல்லா, நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். ஹுக்கூக்குல்லா, அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு நாம் செய்கின்ற கடமை. ஜகாத்தில் அடியார்களுக்கும் நாம் கொடுப்பதனூடாக அதிலேயும் அந்த கடமை வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, இதே மாதிரி ஹுக்கூக்குல் இபாத், ஹுக்கூக்குல் இபாத் என்றால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹ்வுடைய விடயத்தில் நாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், அல்லாஹ்வுக்காக ஜகாத் கொடுக்கிறோம். இது அல்லாஹ்வுக்கு நாம் செய்கிற கடமை. அது அடியார்களோடு சம்பந்தப்படுது, அடியார்களுக்கு நாம் கொடுத்தே தீர வேண்டும். அப்ப அதே மாதிரி ஹஜ், இப்படி வணக்கங்கள் அல்லாஹ்வுக்காக செய்கிறோம். இதில் குறைபாடுகள் ஏற்பட்டால் அல்லாஹ் அவனிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். சில பொழுது அல்லாஹ் தஆலா நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான். அது அவனுடைய கையில இருக்கிறது, அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் ஹுக்கூக்குல் இபாதுடைய விஷயத்தில், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய விடயத்தில் முதன்மையானது பெற்றோர்கள், குடும்ப உறவுகள். இப்ப இந்த விடயத்தில் ஒருவர் தீங்கிழைத்து விட்டால், ஒருவர் இந்த விடயத்தில் அநியாயம் செய்து விட்டால், குறித்த நபர் மன்னிக்காதவரை அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். தாய்க்கு அநியாயம் செய்து போட்டு, குடும்ப உறவுகளுக்கு அநியாயம் செய்து போட்டு, பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்து போட்டு, இப்படி நாம் எங்களோடு இருக்கிற குடும்ப உறவுகளுக்கெல்லாம் அநியாயம் செய்துவிட்டு, பொதுவாக எல்லாருக்கும் யாருக்கு அநியாயம் செய்தாலும் அநியாயம், ஆனால் குறிப்பாக குடும்ப உறவுகள், இவர்களுக்கு அநியாயம் செய்துவிட்டு, இவர்களுக்கு ஏசிவிட்டு, இவருடைய மானத்தை, மரியாதையை போக்கிவிட்டு, அல்லாஹ்விடத்தில் நாம் எவ்வளவு மன்னிப்பு தேடினாலும் அல்லாஹு தஆலா குறித்த நபர்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் மன்னிப்பது அல்லாஹுக்கு ஹராம். அல்லாஹ் தான் அதை சொல்றான். அல்லாஹ்க்கு ஒன்று ஹராம் என்று அல்லாஹ்க்கு ஒன்று கிடையாது. ஆனால் அல்லாஹ் தனக்குத்தான் ஒன்றை வைத்துக் கொள்வான். எப்படி? யா இபாதி இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, என்னுடைய அடியார்களே, நான் பிறருக்கு அநியாயம் செய்வதை என் மீது ஹராமாக்கி கொண்டேன். ஹதீஸுல் குதுசி, அபூதர் ஜுந்திப் இப்னு ஜுனாதா ரலியல்லாஹு ரிவாயத் செய்கிறார்கள், முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, அடியார்களே, நான் உங்களுக்கு அநியாயம் செய்வதை என் மீது ஹராமாக்கி கொண்டேன். அப்ப அல்லாஹ்க்கு ஹராம் ஒன்று கிடையாது, அல்லாஹ் இதை செய்யக்கூடாதுன்னு கிடையாது, அல்லாஹ் நினைச்சதை செய்வான். ஆனால் அல்லாஹ் விரும்பி தனக்கு ஒரு ஹராத்தை, ஒரு தடையை வைத்திருக்கிறான். நான் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன். ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி வஜஅல்து பைனக்கும் முஹர்ரமன் ஃபலா ததாலமு, அதை நான் உங்களுக்கு மத்தியிலும் ஹராமாக ஆக்கி வைத்திருக்கிறேன். எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது ஹதீஸுல் குதுசி, முஸ்லிமில் வர ஹதீஸ். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு குறித்த அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான். ஒருவருக்கு ஒருவர் கடன் கொடுக்கணும். இப்ப கடனை எடுத்து போட்டு அவர் கொடுக்க இல்லை, ஒரு ஷஹீத் வெட்டப்பட்டு அவருடைய முதலாவது சொட்டு ரத்தம் கீழே பூமியில படுறதுக்கு முன்னாலேயே அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். ஆனால் இல்ல தைன், கடனை தவிர என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ஷஹீதா மரணிச்சாலும் சரி, சஜிதாவில் மரணிச்சாலும் சரி, மிம்பர்ல மரணிச்சாலும் சரி, அவர் எந்த நிலையில் மரணித்தாலும் ஒருவருக்கு கடன் கொடுக்கணுமெண்டா அவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் ஹுக்கூக்குல் இபாதோடு சம்பந்தப்பட்டது. இதில் பிரதானமானது குடும்ப உறவுகள். அல்லாஹு தஆலா படைப்பினங்களை படைத்த பொழுது, லம்மா ஃபரகல்லாஹு அல் ஹல்க், படைப்பினங்களை எல்லாம் படைத்து முடித்த பொழுது, காமத்திர் ரஹிம், குடும்ப உறவு அப்படியே எழும்பி அல்லாஹ்வோடு பேசுகிற செய்தி சஹீஹ் புகாரிலே பதிவாக இருக்கிறது. குடும்ப உறவு எழும்பின உடனே ஒரு ரிவாயத்தில் வருது எலும்புச்சின்னு, இன்னொரு ரிவாயத்தில் வருது அல்லாஹ்வுடைய அர்ஷ், அதனுடைய ஒரு காலை பிடித்த வண்ணம் அப்படியே எழும்புச்சு. சஹீஹ் புகாரில் வருது. அப்ப அல்லாஹ் என்று கேட்கிறான். என்ன என்று கேட்ட பொழுது அந்த குடும்ப உறவு அல்லாஹ்வோடு பேசுகிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரி பதிவு இருக்கிறார்கள். அப்ப குடும்ப உறவு எழும்பினோடனே அல்லாஹ் கேட்கிறான், என்ன திடீர்னு எழும்புகிறாயே? எல்லா படைப்பினங்களையும் படைச்சு முடிச்ச உடனே முதலாவது எழும்பி குடும்ப உறவு அல்லாஹ் இடத்துல பேசுது. அப்ப அல்லாஹ் கேட்டான், என்ன ஏன் எழும்புகிறாய்? ஹாதா மகாமுல் ஆஇது பிக மினல் கதிஆ, யா அல்லாஹ், உறவை துண்டிக்கிறதுல இருந்தும் பாதுகாப்பு தேடியவனாக நான் எழும்பி நிற்கிறேன். அப்படின்னா அந்த உறவே சொல்லுது, என்னை யாரும் துண்டிக்க கூடாது, அப்படி துண்டிப்பதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடித்தான் நான் எழும்பி நிற்கிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹு தஆலா அந்த குடும்ப உறவிடம் சொன்னான், அலா தர்தைன அன் அஸ்ஸில மன் வஸலகி
அன் அக்த மன் கதஅகி, யாரெல்லாம் உன்னை சேர்ந்து வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் உன்னை சேர்ந்து வாழ்கிறார்களோ அவரோடு நான் சேர்ந்து வாழ்வேன். யாரெல்லாம் உன்னை துண்டித்து விடுவார்களோ அவர்களுடைய உறவை நானும் துண்டித்து விடுவேன். அது உனக்கு சந்தோஷம் தரவில்லையா என்று குடும்ப உறவிடத்தில் அல்லாஹு தாலா கேட்ட பொழுது குடும்ப உறவு அதை ஏற்றுக்கொள்கிறது. அப்பொழுது அல்லாஹு தாலா சொல்கிறான், கால ஃபதாக், அது அவ்வாறுதான். யாரெல்லாம் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வார்களோ அவர்களை அல்லாஹ் சேர்ந்து நடப்பான். யார் குடும்ப உறவை துண்டித்து விடுவார்களோ அவர்களை அல்லாஹ் துண்டித்து விடுவான். அல்லாஹு தாலா துண்டித்து விடுவான். அப்ப நீங்க குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கிற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு, அவன் உங்களோடு சேர்ந்து வாழ்வான். எப்படி? உங்களோட துவாவை ஏற்றுக்கொள்வான், உங்களுக்கு தர வேண்டிய அருள்களை தருவான், உங்களுக்கு மனசுல நிம்மதியை தருவான், உங்களுக்கு வாழ்க்கையில பரக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எப்ப நீங்க குடும்ப உறவை துண்டித்து விடுவீர்களோ அப்பொழுது அல்லாஹ்விடத்தில் இருந்து வாரது உங்களுக்கு துண்டிக்கப்படும். இதை நல்லா விளங்கிக்கொள்ளணும். அல்லாஹ் இடத்துல நீங்க கையேந்துவீங்க, துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்க மனசுல நிம்மதியை கேட்பீங்க, அது உங்களுக்கு கிடைக்காது. வாழ்க்கையில பரக்கத்தை கேட்பீங்க, அது கிடைக்காது. ஏனென்றா குடும்ப உறவோட உள்ள கனெக்ஷனை நீங்க துண்டிச்சிட்டீங்கன்றால் அல்லாஹ்வோடு உள்ள கனெக்ஷன் உங்களுக்கு அந்த கனெக்ஷன் அல்லாஹ் கட் பண்ணிடுவான். அப்ப நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது, உங்களோட துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, உங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, பரக்கத்து இருக்காது, உங்களுக்கு எதெல்லாம் அல்லாஹ்ட புறத்தால வரணுமோ அது கிடைக்காது. அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அலா தர்தைன அன் அஸ்ல மன் வஸலகி வ அக்தஅ மன் கதஅகி. உன்னை துண்டிச்சா நான் அவர்களை துண்டிச்சிடுவேன். இது அல்லாஹ் குடும்ப உறவுக்கு இந்த படைச்சு முடிச்ச உடனே முதலாவது செய்து கொள்கிற ஒரு ஒப்பந்தம் குடும்ப உறவோடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, சஹீஹ் முஸ்லிம்ல வர ரிவாயத், அர் ரஹிம் முஅல்லகத்தும் பில் அர்ஷ். அர் ரஹிம் குடும்ப உறவு என்பது அர்ஷில தொங்க விடப்பட்டிருக்கிறது. முஅல்லக பில் அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷ் சிம்மாசனத்தில தொங்க விடப்பட்டிருக்கிறது. தகூல், அந்த குடும்ப உறவு சொல்கிறது, மன் வஸலனி வஸலஹுல்லாஹ் வ மன் கதஅனி கதஅஹுல்லாஹ். ரவாஹு முஸ்லிம். யாரெல்லாம் என்னை சேர்ந்து வாழ்வார்களோ அவரை அல்லாஹ் சேர்ந்து வாழ்வான், யாரெல்லாம் என்னை துண்டிப்பார்களோ அவர்களை அல்லாஹ் துண்டித்து விடுவான் என்று அந்த குடும்ப உறவு சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இவ்வளவு ஒரு அந்தஸ்தை கொடுத்துத்தான் அல்லாஹு தாலா குடும்ப உறவை அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கிறான். எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 பாவங்கள் இருக்கிறது, அந்த 2 பாவங்களுக்கும் அல்லாஹு தாலா மறுமையிலும் தண்டனை கொடுப்பான், இந்த உலகத்திலும் அதற்கு அல்லாஹு தாலா தண்டனை வழங்க பொருத்தமான பாவங்கள் அந்த 2 பாவங்கள் சொன்னார்கள். இந்த உலகத்திலே அந்த தண்டனை அல்லாஹ் காட்டிடுவான். எந்த ஒரு குற்றம் அல்லாஹு தாலா உலகத்துல உடனே தண்டனையை கொடுக்கறது இல்லை. அப்படி தண்டனையை கொடுத்து அந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, நாங்கள் அங்க வந்து இருக்க மாட்டோம், அழிஞ்சு போயிருப்போம் செய்யற பாவத்துக்கு. அல்லாஹ் உலகத்துல யாரையும் அப்படி தண்டிக்கிறது இல்லை. ஆனால் 2 பாவங்கள் எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று கத்தியத்து ரஹிம், உறவை துண்டிப்பது. 2வது அல் பகி, அநியாயம் செய்யறது, அட்டூழியம் செய்யறது. இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், பாலஸ்தீன்ல சாதாரண மக்கள் அநியாயமாக தன்னுடைய பூமியில் இருக்கக்கூடிய, தன்னுடைய வீட்டில், தன்னுடைய பள்ளியில், தன்னுடைய இடத்தில் தொழ முடியாமல் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்களே, இந்த அநியாயமும் அதே மாதிரி யாரெல்லாம் குடும்ப உறவை துண்டிப்பார்களோ அந்த உறவை துண்டிப்பவர்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா தண்டனையை காட்டி விடுவான். அதுல மிகப்பெரிய அநியாயம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஃபிரௌன் செஞ்சு கொண்டிருந்த அநியாயம். அவனுக்கு, அநியாயக்காரனுக்கு எப்பொழுதும் அல்லாஹு தாலா அநியாயத்தை செய்யும் பொழுது அவனுக்கு கிடைக்கிற வெற்றியாத்தான் அவன் காட்டுவான். அல்லாஹு தாலா அநியாயம் செய்கிறவனுக்கு அந்த அநியாயத்தை அவன் செய்யும் பொழுது அவனுடைய உள்ளத்துல, அநியாயக்காரனுடைய உள்ளத்துல அது வெற்றி மாதிரி தெரியும். ஆனால் அந்த வெற்றியினுடைய பாதையில அவன் போற மாதிரி போவான், அதே பாதையில கொண்டு அல்லாஹ் அழிச்சிடுவான். எப்படி? அது உதாரணத்தை சொல்லிட்டு அந்த குடும்ப உறவுக்கு வாரன். அநியாயம்ங்கிறது சாதாரண விடயம் அல்ல சகோதரர்களே. குடும்ப உறவுடைய விஷயத்திலையும் வந்துடக்கூடாது, ஏனைய உறவுகளுடைய விஷயத்திலையும் இந்த அநியாயம் வந்துடக்கூடாது. அல் பகி, அடந்தெறுவது, அநியாயம் செய்வது. எப்படி? மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னால போறாங்க, ஃபிரௌன் துரத்திட்டு வரான். இப்ப கடல் பிளக்குது, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் போறாங்க. ஃபிரௌன் என்ன நினைச்சான்? அவன் மூழ்கிறன்னு நினைச்சா அவன் உள்ளுக்கு போவானா? அவன் என்ன நினைச்சான்? மூசாவை கொள்ளது கடலை அப்படியே பிளந்து இடம் தருது எனக்கு அப்படின்னு. ஏன்னா அவன் தானே சொன்னான், இந்த கடல், இந்த ஆறுகள் எல்லாம் என் கட்டளை கீழே ஓடுதுன்னு அவன் சொன்னான், நான் உங்களோட ரப்புன்னு சொல்லி அந்த எண்ணத்துல தானே இருந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி அந்த கடலுக்குள்ளால போற நேரம் இவன் பார்த்தான், என்ன கண்ட உடனே கடலும் பிளக்குது என்ற ஆசையில அவன் அநியாயக்காரன் தானே, அந்த அநியாயத்தை வெற்றியா நினைச்சிட்டு உள்ளுக்க போனான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை தாண்டினோடனே அல்லாஹ் அந்த அவன் எதை வெற்றியா நினைச்சானோ அதுக்குள்ள வச்சு அல்லாஹ் அழிச்சு விட்டான். நாம் பார்க்கிறோமா இல்லையா? அப்படித்தான்
அநியாயக்காரர்கள் அல்ல அழிப்பான். இந்த உலகத்திலே நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி தான் இந்த குடும்ப உறவு என்பது. எப்பொழுதெல்லாம் நாம் துண்டிச்சு நாங்க மட்டும் வாழ்ந்தா போதும், நாங்க சம்பாதிச்சா போதும், எங்களுக்கு யாரும் தேவையில்லை, எங்களோட காசு எங்களோட பணம் இது இருந்தா போதும் என்று யாரெல்லாம் நினைச்சு வாழ்வாங்களோ, எங்களுக்கு உம்மா வேணாம், எங்களோட வாப்பா வேணாம், எங்களோட தம்பி வேணாம், தங்கச்சி வேணாம், எங்களுடைய பெரியம்மா சின்னம்மா சாச்சா பெரியப்பா யாரும் வேணாம், நான் நினைச்ச மாதிரி வாழ்வேன், ஏன்னா காசு இருக்குது. அந்த திமிர்ல குடும்ப உறவை யாரெல்லாம் துண்டித்து வாழ்வார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே தண்டனை கொடுக்கப்படும் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த 2 பயங்கரமான குற்றத்தில் இதுவும் ஒன்று. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இது ஆதரவுபூர்வமான செய்தி. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக, குடும்ப உறவு சேர்ந்து வாழ்ந்தால் அல்லாஹ் சேர்ந்து வாழ்வான். இது மிகப்பெரிய நன்மாராயம். நீங்கள் துண்டித்தால் அல்லாஹ் துண்டித்து விடுவான். மிகப்பெரிய எச்சரிக்கை. இந்த 2 விடயங்களையும் குடும்ப உறவுடைய விஷயத்திலே நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அன்புக்குரிய சகோதரர்களே, குடும்ப உறவை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிற பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே தன்னுடைய தௌஹீதுக்கு அடுத்தபடியாக, என தௌஹீத் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது என்பது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதன்மையானது. இரண்டாவது, குடும்ப உறவுகளுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் அது ஹுக்கூக்குல் இபாத், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதன்மையானது. எனவே அல்லாஹு தஆலா 2ஐயும் சொல்கிற பொழுது, முதலாவது அல்லாஹ்வை நீங்கள் ஒருமைப்படுத்தி தௌஹீத் செய்யுங்கள், குடும்ப உறவை பேணிக் கொள்ளுங்கள். வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா. நீங்க அல்லாஹ் வணங்குங்க, அல்லாஹ்வுக்கு யாரையும் வினை வைக்காதீங்க, பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்க, குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழுங்க, அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்ப அல்லாஹ்வை ஒருமைப்படுத்திய தௌஹீத்வாதி ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வான். இந்த அல்லாஹ்வுடைய கட்டளை அவன் எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்திலும் வெற்றி பெறுவான், மறுமையிலும் வெற்றி பெறுவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, யாரெல்லாம் குடும்ப உறவை துண்டித்து வாழ்வார்களோ, பூமியில் அட்டூழியம் செய்வார்களோ, ஃபசாது செய்வார்களோ, யார் பூமியில ஃபசாது செஞ்சு துண்டிப்பார்களோ இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லஅனத் இருக்கிறது. எப்படி குடும்ப உறவை சேர்ந்து வாழ்ந்தால் வெற்றி இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறதோ, யார் பூமியில ஃபசாது செய்து குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்வார்களோ அவர்களுக்குரிய எச்சரிக்கை, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. அல்லாஹ் எப்படி குடும்ப உறவை சேர்ந்து வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஒரு நன்மாராயமா சொல்றானோ, அதுபோன்று குடும்ப உறவை துண்டிக்கிறவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய லானத்தை எச்சரிக்கையாக சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குடும்ப உறவு விஷயத்திலே நாம் தெளிவாக எங்களுடைய சிந்தனை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இதை சர்வசாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா குடும்ப உறவை இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லுகிறானே, இதில் முதன்மையானவர்கள் யார்? குடும்ப உறவுனா யார்? அவர்களை எப்படி சேர்ந்து வாழ வேண்டும்? அப்படி சேர்ந்து வாழ்கிற பொழுது வாழ்க்கையில் கிடைக்கிற பரக்கத்துகள் என்ன? முதலாவது விளங்கிக் கொள்ளுங்க, குடும்ப உறவு என்று சொன்னால் அதில் முதன்மையானவர்கள். இப்ப நாம் பிர்ருல் வாலிதைன், தாய் தந்தைக்கு உபகாரம் செய்வது என்பது தனியான ஒரு தலைப்பு. ஆனால் குடும்ப உறவுகள் என்று சொல்கிற பொழுது முதலாவது இடத்தில் இருப்பவர்கள் தாய் தந்தை. முதலாவது இடத்தில் இருப்பவர்கள் தாய் தந்தை. அதிலும் குறிப்பாக தாயுடைய விஷயத்துல ஒரு மனிதன் அவனுடைய நாவை, அவனுடைய உள்ளத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். வார்த்தைகள் சி என்று சொல்லிவிடக்கூடாது. நம்ம அடிக்கடி கேள்விப்படுறது சி என்று சொல்லிவிடக்கூடாது. அந்த வார்த்தை இதற்கு மேலால் ஒரு முஃமின் இந்த வார்த்தை இதற்கு மேலால் பேசவே கூடாது. அப்ப என்ன அர்த்தம் என்றால், சீன்னு கூட ஒரு மனிதனுக்கு சாதாரணமா ஒரு விஷயத்தை தரும் பொழுது இதையா செஞ்சீங்க சி அப்படின்னு சொல்லிடக்கூடாதுண்டா வேறு வார்த்தைகளை பயன்படுத்த இயலாது. குடும்ப உறவுல முக்கியமாக சிலர் மாமாட்ட நல்ல பேர் எடுப்பார், சாட்சிட்ட நல்ல பேர் எடுத்திருப்பாங்க, சில பொழுது தங்கச்சி தம்பிட்ட நல்ல பேர் எடுத்திருப்பாங்க, வாப்பாட்ட நல்ல பேர் எடுத்திருப்பாங்க, உம்மாட்ட நல்ல பேர் இல்லை. முதலாவது இங்கேயும் தான் வரணும். உம்மா வாப்பாட்ட நல்ல பேர் இல்லை, ஊர் முழுக்க நல்ல பேர் எடுத்திருப்பார், ஒரு பிரயோசனம் இல்லை. ஊர் முழுக்க நல்ல பேர். ஏன்னா அந்த புள்ள எல்லாருக்கும் வேலை செஞ்சு கொடுப்பாரு, எல்லா விடயங்கள்லையும் எல்லாருக்கும் உதவியா ஒத்தாசை இருப்பார். ஆனால் தாய் தந்தையினுடைய விஷயத்துல அந்த உதவி ஒத்தாசை இருக்காதுன்னா ஒரு பிரயோசனம் இல்லை. தாய் தந்தையுடைய உள்ளத்தை முதலாவது குளிர வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா அறிஞர்கள்ல மிகப்பெரிய அறிஞர்கள் எடுத்து பார்த்தால் அதிகமானவர்களுடைய அந்த வளர்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் உச்சத்துக்கும் காரணம் தாய் தந்தையினுடைய பிரார்த்தனை.
உள்ளத்தால செய்யணும். என் பிள்ளைக்கு அல்லாஹ் இந்த அருளை செய்யணும், இந்த வரக்கத்தை கொடுக்கணும் என்று அந்த உள்ளத்தால தாய் தந்தையினுடைய பிரார்த்தனையை பெறுகிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கணும். 5 நேர தொழுகையை தொழுகிற மாதிரி ஒவ்வொரு நாளும் தாய்க்காக தந்தைக்காக பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, தாயினுடைய இடத்துக்கு உலகத்தில் யாரும் வர முடியாது. தாய் அது அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த அந்தஸ்து. தாய் என்ற அந்த அந்தஸ்து இருக்கிறதே, குடும்ப உறவுகள் எல்லா உறவுகளிலும் நீங்கள் முதன்மையாக வைக்க வேண்டிய உறவு அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு மனிதர் வந்தார். வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மன் அஹப்புன் நாஸ் பிஹுஸ்னி ஸஹாபதி, நான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளிலும் மிக நெருக்கமாக இருப்பதற்கு, மிக நெருக்கமாக நெருங்கி இருப்பதற்கு மிக அருகதையுடையவர் யார் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உம்முக்கன்னு சொன்னாங்க. அப்ப அந்த மனிதர் 2வது ஒரு ஆள் ரசூலா சொல்லுவாங்க தானே, அந்த 2வது ஒரு ஆள் யார்? சும்மமன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 2வது இடத்திலும் உம்முக்க, 3வது சும்மமன் சும்ம உம்முக்க, 4வது யார்? அபூக்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் புகாரில் வருது. அன்புக்குரிய சகோதரர்களே, 100ல் 75% அந்த அந்தஸ்தும் அன்பும் பாசமும் நேசமும் நெருக்கமும் அது தாய்க்கு கொடுக்கணும். தாய்க்குத்தான் நாம் கொடுக்க வேண்டும். தாய் உயிரோடு இருந்தாலும் மரணித்தாலும் தாயை ஒரு பொழுதும் ஒரு முஃமின் மறந்து விட மாட்டான். தனக்கு பிரார்த்தனை செய்வதை விட தனது தாய்க்காக பிரார்த்தனை செய்வான். தன்னுடைய விடயங்களை விட, ஏன் தாய்க்காக அதிகமாக துவா செய்ய அவனுக்கு அதை விட அதிகமாக மலக்குமாருடைய துவா கிடைக்குது. அன்புக்குரிய சகோதரர்களே, சாதாரண ஒரு மனிதனுக்கு நாங்கள் துவா செஞ்சாலே எங்களுக்கு மலக்குமார் துவா கிடைக்குதுண்டா, பெற்ற தாய் எங்களை வளர்த்து ஆளாக்கிய தாய்க்காக பிரார்த்தனை செய்கிறோம்டா அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கிறது, அல்லாஹ்வுடைய மலக்குகளுடைய பிரார்த்தனை கிடைக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஏன் ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க? உம்முக்க உம்முக்க உம்முக்க. தாயினுடைய தியாகத்தை இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. அந்த அளவு தியாகத்தோடும் அன்போடும் பிணைப்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். தாயினுடைய அன்பு மட்டும் இல்லை என்றால் இந்த உலகத்தில் பல குழந்தைகளை உயிரோடு பார்க்க முடியாது. ஏன்? வறுமையினுடைய கொடூரம் இன்று சில இடங்களில் நாங்கள் பார்க்குற பார்வை சாதாரணமாக எங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. ஆனால் சில இடங்களை எடுத்துக்கொண்டால் தான் சாப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லை, தன்னுடைய பிள்ளை எப்படி இவளுக்கு உணவு கொடுப்பது என்று பல பேர் ஈமான் இஸ்லாம் இல்லை என்றால் கொண்டிருப்பார்கள். குர்ஆன் அப்படித்தானே சொல்லுது, வறுமைக்கு பயந்து பிள்ளைகளை கொலை செய்யாதீங்கன்னா. அப்படி ஒரு சமூகம் இருந்தது. அந்த ஈமான் இஸ்லாம் இல்லைன்னா அதே நிலை மாறிவிடும். ஏன்? அப்படித்தான் இந்த சுபாவம் இருக்கிறது. ஈமான் இஸ்லாம் அல்லாஹ் சொல்லுகிற இந்த போதனைகள் இருக்கிறதுனால, ஒரு தாயிடத்தில் இந்த அன்பு இருப்பதனால, அல்லாஹ் போட்டிருப்பதனால இந்த தாய் பிள்ளையை பக்குவமாக பராமரிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முக்க 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 3 விடுத்து சொன்னார்கள். இந்த செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார்கள். ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சஹீஹ் புகாரிக்கு எழுதப்பட்ட கிட்டத்தட்ட என்னுடைய ஆய்வின் அடிப்படையில் 600 விளக்க உரைகள், சின்னது பெருசு என்று. அதில் முதன்மையானது ஃபத்துல் பாரி, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஃபத்துல் பாரி. அதில் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகிற பொழுது கால இப்னு பத்தால் ரஹிமஹுல்லாஹ், புகாரியினுடைய மிகப்பெரிய விரிவுரையாளர் இமாம் இப்னு பத்தால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் தெரியுமா இப்படி 3 விடுத்தம் தாய் 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 என்று சொன்னார்கள்? தாய், முதலாவது தாய் ஒரு பிள்ளையை 10 மாசம் கருவறையிலே சுமப்பது அது தந்தையால் முடியாது, தாயால் மட்டும்தான் முடியும். அந்த இடத்துல தாய் மட்டும் தனித்து விளங்குகிறார். 10 மாசம் தன்னுடைய கருவறையில பிள்ளையை சுமக்கிற பொழுது அந்த கஷ்டத்தையும் அந்த துயரத்தையும் அவள் படுகிற அவதியையும் அவளுடைய இன்பங்கள் ஆசா பாசங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பிள்ளைக்கு எதுவும் ஆகிவிடுமோ என்று சொல்லி நினைத்து தன்னுடைய பிள்ளை 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 என்று அப்படியே 10 மாசம் நோன்பு பிடிப்பதை போன்று, நாங்கள் 1 மாசம் நோன்பு பிடிப்பது விளங்குதானே, அது போன்று அந்த தாய் தனக்கு விருப்பமானதை விடுகிறாள் பிள்ளைக்காக, தனக்கு விருப்பமான ஒன்றை விடுகிறாள் பிள்ளைக்காக, தன்னுடைய ஆசைகளை விடுகிறாள் பிள்ளைக்காக. இந்த 10 மாசமும் ஒரு பிள்ளைக்காக. அதே 10 பிள்ளைகள் பெற்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு 15, 20, 30 வருஷத்துக்கு முன்னால போய் பாருங்க, தாய்மார்கள் அப்படித்தான் பெற்றெடுத்தார்கள். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால போய் பாருங்க, அதிகமா 6, 8, 10 பிள்ளைகள். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி 10 மாசம் சுமக்கிறாள். கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம், உடல் பலவீனம், இப்படியான எல்லா நிலைகளிலும்
அந்த பிள்ளைக்காக தனது ஆசைகளை விடுகிறாள். இந்த இடத்தில் தாய் மட்டும்தான், தந்தை அல்ல, தாய் மட்டும்தான் சிரமப்படுகிறாள். இரண்டாவது, தாய் பிள்ளையை பெற்றெடுக்கிற பொழுது ரசூலுல்லாஹி சும்ம உம்முக், இரண்டாவது இடத்தில் தாய் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற பொழுது அந்த பிரசவ வலி இருக்கிறதே அதை தாய் மட்டும் தாங்கிக் கொள்கிறாள். அந்த வலி மரணத்துக்கு அதனுடைய அகோரம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் ஒரு தாய் சொல்லுகிற வார்த்தை மீண்டும் ஒரு வாழ்க்கை கிடைப்பதை போன்று, மரணித்து மீண்டும் ஒரு பிறப்பு கிடைப்பதை போன்று என்று சொல்வார்கள். மரணத்துக்கு அப்படி ஒப்பிட முடியாது, அப்படி அந்த உவமையை கடினமாக சொல்வார்கள். அவ்வளவு ஒரு வலி, அவ்வளவு வேதனை. அந்த பிரசவ வலியை ஆண் சுமப்பதில்லை, ஆணுக்கு அது தெரியாது. அதை சுமக்கிறாள் பெண் தான். இரண்டாவது உம்முக், அது ஆணுக்கு கிடையாது, இரண்டாவதும் தாய் தான். மூன்றாவது, பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த பிள்ளைக்கு பால் ஊட்டுவது அது தந்தையால் முடியாது. பொட்டிப்பால் அல்ல, தாய்ப்பால், அது ஆரோக்கியமானது. வல்வாலிதாத் யுர்திஅன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைனி லிமன் அராத அன் யுதிம்ம الرضاعة. தாய் தான் 2 வருஷம் பால் ஊட்டுகிறாள். அப்ப அந்த பால் ஊட்டுவதிலும் தாய், மூன்றாவது இடத்திலும் தாய் தான். இந்த மூன்றையும் ஆண்களால் செய்ய முடியாது. முடியுமா? முடியாது. நாலாவது, வளர்க்கிற விஷயத்துல தாயும் தந்தையும் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள். சும்ம அபூக, இதை இமாம் இப்னு பத்தால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கமாக சொல்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 3 இடத்திலும், முதலாவது இந்த 3 இடத்திலும் தாய், நான்காவது அந்த வளர்க்கிற விடயத்தில தந்தை. அப்ப எனவே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், தாயினுடைய அந்தஸ்து, தாயினுடைய பெருமதி இவ்வளவு என்பதை நாம் இந்த இடத்திலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, தாயினுடைய விடயத்தில் நாம் எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் சரியாக நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி இப்ப இந்த தாயினுடைய பெருமதியை, எங்களுடைய தாயினுடைய பெருமதியை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு இப்படி சொல்லி தந்திருக்கிறாங்களே, இப்ப நாம் தாயோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தாயோடு எப்படி நம்முடைய உறவுகளை வைத்துக் கொள்ள வேண்டும், தாய்க்காக நாம் அவர்களுடைய ஆசைகள், அவர்களுக்கு என்ன ஆசை இருக்குதோ ஹலாலான ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். இதுதான் அந்த அவர்களோடு உள்ள உறவை நாம் சேர்த்து கொள்வது, சேர்ந்து வாழ்வது. தாயினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும், ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். தாயினுடைய விடயங்கள், தாய் சொல்லுகிற கட்டளைக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும். தாய்க்கு நாம் திட்டிவிடக்கூடாது, ஏசிவிடக்கூடாது. அவர்களுடைய உள்ளம் நோகுகின்ற, உள்ளம் நோவினைப்படுகிற அளவு நடந்துவிடக்கூடாது. எல்லா நிலையிலும் தாய் தந்தையினுடைய பிரார்த்தனையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தாய் தந்தையர்களுக்காக நாங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். தாய் சொல்லுகிற விடயங்களுக்கு செவி சாய்க்க வேண்டும். குறிப்பாக தாய்க்கு நாங்கள் உதவி ஒத்தாசைகளை, காசு பணம் கொடுக்கறது மட்டுமல்ல, நாங்கள் சில தாய்மார்கள் உங்களோட காசு, உங்களோட பணத்தை விட நீங்கள் 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு நாளைக்கு பேசுவதை எதிர்பார்ப்பார்கள். சிலர் பேசுறதுக்கு டைம் இல்லை, ஆனால் காசை மட்டும் அக்கௌண்ட்ல போட்டுட்டு இருப்பாங்க. இதில் என்ன பிரயோசனம் இருக்குது? உங்களுடைய பேச்சுக்கள், என்னுடைய பிள்ளையுடைய பேச்சு, என்னுடைய பிள்ளையினுடைய அந்த ஓசை நான் காதில் கேட்க வேண்டும் என்று தாய் ஏங்கிக் கொண்டிருப்பாள். நீங்கள் கொடுக்கிற 10,000 1 லட்சத்தை விட 5 நிமிடம் நீங்கள் பேசுவதுதான் அந்த தாயினுடைய உள்ளத்தை மகிழ்விக்கும், குளிர வைக்கும். ஆனா சில பொழுது நாங்க தாளை கொடுத்துட்டு, காசை கொடுத்துட்டு இருப்போம், ஆனா பேச்சு இல்லை, ஒன்றுமில்லைன்னா அந்த தாயினுடைய அந்த மகிழ்ச்சி, சந்தோஷத்துக்கு நாங்கள் காரணமாகவில்லை. நாங்க அந்த தாயை நோவினை செய்த குற்றத்துக்கும் சில பொழுது ஆளாகிடுவோம். காசு கொடுப்போம், பணம் கொடுப்போம், ஆனா அவர்களோடு அன்பாக ஒரு 5 நிமிஷம் பேச இல்லை, 10 நிமிஷம் பேச இல்லை, அவர்களுக்கு டைம் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் ஒரு வழியில் அவர்களுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறோம். புள்ள போய் கேட்டால் அவங்களோட புள்ள எப்படி இருக்கிறார்? புள்ள மாஷா அல்லாஹ் எனக்கு எல்லாம் செஞ்சு தராரு, நல்ல வீடு கட்டி தந்திருக்கிறாரு, நல்ல முறையில் என்ன பார்த்துக்கிறாரு, நல்ல ஏசியெல்லாம் போட்டு தந்திருக்கிறாரு, அதே மாதிரி எல்லாம் காசெல்லாம் கரெக்டாக அனுப்பிடுவாரு, பெருநாளைக்கு உடுப்படுத்தி தருவார், எல்லாம் செய்வார். ஆனால் அவரோட பேசிய 4 மாசமா போகுது, 5 மாசமா போகுது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதுவும் மின் உகூகில் வாலிதைன், பெற்றோர்களை நோவிப்பதில் இருந்தும் உள்ளது. அதாவது ஹக்கு வேற, அக் உகூக், ஐன் வந்தா என்ன? நோவிக்கிறது, தாய் தந்தையர்களை நோவிப்பது. அவங்க சொல்ல மாட்டாங்க, ஆனா உள்ளத்தால் நொந்து கொண்டிருப்பார்கள். இந்த பிள்ளை பேச மாட்டானா பேச மாட்டானா பேச மாட்டானா என்று எதிர்பார்த்திருப்பார்கள். என்னமா இந்த வீட்டில்
ஆண்களும் தான் பெண்களும் தான். சகோதரிகள், தாய்மார்கள், வீட்டில் வேலைம்மா, பிஸிம்மா, நான் சமைக்கணும், மாப்பிள்ளைக்கு அது செய்யணும், பிள்ளைகளுக்கு அது செய்யணும், டைம் இல்லைம்மா, டைம் இல்லைம்மா, டைம் இல்லைம்மா. சில சகோதரிகள் கிளாஸுக்கெல்லாம் போவாங்க, தையல் கிளாஸுக்கு போவாங்க, அதே மாதிரி வந்து அந்த சமைக்கிற கிளாஸுக்கு போவாங்க, அங்கே போவாங்க, இங்கே போவாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்க. இது ஃபர்ல் அல்ல, இது ஃபர்ல் அல்ல. இதுக்கு போறதுக்கு 5 மணித்தியாலம் செலவழிப்பாங்க. 2 நிமிஷம் தாயோட பேச மாட்டாங்க, கேட்டா பிஸி. இது பிஸி இல்ல. இது நீங்கள் இந்த வகுப்புக்கு போறது ஃபர்ல் இல்ல. உங்களோட தாயை நோவிக்கிறீங்களே, இது ஹராம். தாய் தந்தைகளுக்கு அநியாயம் செய்கிறீர்கள், தாய் தந்தைகளை நோவிக்கிறீர்கள். இது தண்டனைக்குரிய குற்றம். நீங்க எந்த கோர்ஸ் போனாலும் சரி. இதுக்கு ஒரு உதாரணம் நான் அடிக்கடி சொல்ல உதாரணம் தான். ஹைவா இப்னு ஷுரை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹைவா இப்னு ஷுரை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி எங்கட இவ்வளோ மக்கள் அல்ல, இவ்வளோ பிரம்மாண்டமான மக்கள், அதுவும் சாதாரண மக்கள் அல்ல, பெரும் ஹதீஸ் துறை அறிஞர்கள், முஹத்திஸல் ஃபக்கீஹ், பெரும் பெரும் அறிஞர்களுக்கு பாடம் நடத்தியிருந்தார் ஹைவா இப்னு ஷுரை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் துர்துஷி எழுதுகிறார்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹைவா இப்னு ஷுரை ரஹ்மத்துல்லாஹி பாடம் நடத்தி இருக்கிற பொழுது பெரும் பெரும் முஹத்திஸல், பெரும் ஃபக்கீஹ், உலமாக்கள் எல்லாம் அப்படி கூடி இருக்கிற பொழுது அவர் பாடம் நடத்தியிருந்தார். ஒரு வயசான கிழவி பின்னால் அப்படியே வந்தாங்க, வந்து சொன்னாங்க, ஹைவா கூப்பிட்டாங்க, ஹைவான்னு கூப்பிட்டாங்க. என்ன அப்படின்னு கேட்டார். கோழி இதன் நான் வளர்க்குற கோழியை திறந்து விட்டிருக்கிறேன், ஓடி போய்த்து அதுக்கு சாப்பாடு வைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இவர் பாடம் நடத்தியிருந்தார். பெரிய பெரிய ஃபக்கீஹ், முஹத்திஸ்கள், முஃபஸ்ஸிர்கள் இருக்கிறாங்க, பெரும் பெரும் ஜாம்பவான்கள் ஷரியா துறையில, அவர்களுக்கு பாடம் நடத்தியிருக்கிற பெரிய அறிஞர் இவர். இவர் என்ன செய்யறாரு, ஒரு வயசான கிழவி வந்து சொல்றார், கோழிக்கு சாப்பாடு வாங்கினோன்னு இவர் வகுப்பு நடத்திட்டு இருந்தால் ஓடி போயிட்டார். ஓடி போய்த்து கோழிக்கு சாப்பாடு போட்டுட்டு வந்து பயான் பண்ண ஆரம்பிக்கிறார். மக்கள் எல்லாம் வியப்போட பாக்குறாங்க. அப்ப சொன்னாரு, நான் போனது வந்து கோழிக்கு தீன் வைக்க போனது தானே, வந்த கிழவி யார் தெரியுமா, வயசான பெண் யார் தெரியுமா, அது என்னுடைய தாய். தாய் சொன்னா கோழிக்கு தீனியை போட சொல்லி நான் ஓடி போய் தீனியை போட்டு வந்தேன். இதை விட அதுதான் எனக்கு முக்கியம், ஃபர்த். தாய்க்கு கட்டுப்படுறது கட்டாய கடமை. ஓடி போயிட்டு நான் தீனியை போட்டு வந்தேன், அது என்னுடைய தாய் என்று சொன்னார்கள். இதை விட நாங்க பிஸியா? நாங்க தேங்காய் தருவுறதுல அல்லது வெங்காயம் வெள்ளைப்பூடு வெட்டுறது, இந்த பிஸியில நாங்க சொல்ல மாட்டோம்மா பிஸி. இவங்க புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாய், இப்னு மாஜா, அபூ தாவூத், தாரகுத்னி, தபரானி, பைஹக்கி, இப்படியான கிரந்தங்கள், தஃப்சீர் தபரி, இப்னு கஸீர், குர்துபி, பைலாவி, இப்படி தஃப்சீர்கள் இதை படிச்சு கொடுத்து கொண்டிருந்தாங்க, விட்டுட்டு போனாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சும்மா சின்ன சின்ன காரணங்களை சொல்லி தாயோடு பேசாமல், நான் இதை கவலையோடு சொல்லேன். சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, அவ எல்லாம் படிப்பா, அவளுக்கு தஃப்சீர் தெரியும், ஹதீஸ் தெரியும், ஃபிக்ஹ் தெரியும், ஆனா என்னோட பேச மாட்டேன். ஏன் காரணம்டா, நான் பிஸிம்மா. என்ன பிஸி? அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடப்பவர்கள் பெற்றோர்களுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தாய் அதை எடுத்தால் அப்படியே அந்த பகுதி நீண்டு கொண்டே செல்லும். அதே மாதிரி தான் தந்தையினுடைய விடயத்திலே குடும்ப உறவுகளில் முதன்மையான தாய், இரண்டாவது தந்தை. தந்தையினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும். தந்தையை பார்த்தா, சிறிய பிள்ளைகள் இருக்கிறீர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அதே மாதிரி வயது ஒரு 40-50 வயசுல உள்ள இருக்கிறீங்க, 60 வயசுல பேரப்பிள்ளை கண்டவங்களாம் இருப்பீங்க. அனுபவத்தோட பல அறிவு, என்னை விட கூடுதலான அறிவு உங்களுக்கு இருக்கும். ஆனால் நான் பார்த்த சில விடயங்களை குர்ஆன் ஹதீஸோடு சேர்த்து சொல்கிறேன். தந்தையை பொறுத்தவரையில் பேசவே மாட்டாங்க. அது நான் சொன்னேன், நேற்று சொன்ன மாதிரி தான். ஒரு 25-30 வயசு வந்து குடும்ப சுமை வந்து 3 பிள்ளைகளை பார்த்து அப்படி 3 பிள்ளைகளை வளர்க்குற நிலைமை வந்தா அவர் பேசுறதுக்கு அவருக்கு இயலாது. ஏன் பேசுறதுக்கு இயலாதுன்னா, எப்பயுமே யோசிச்சிருப்பார், எப்பயுமே ஒரு வகையான டென்ஷன்ல இருப்பார். சில பொழுது அவருக்கு ஒவ்வொருத்தருடைய நேச்சர், சுபாவம் வித்தியாசப்படும். ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன தெரியுமா, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், இந்த பிள்ளைகளை வளர்க்கணும், அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும், அந்த பிள்ளைகளுக்கு நல்ல கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும். அவர்களுடைய வாழ்க்கை 25 வயசு வரை தான். நீங்க பாக்குற இந்த மோட்டர் பைக் எடுத்துட்டு ஃபாஸ்டா போறது, அங்க போறது, பொடியமாரோட பிள்ளைகளோட சுத்துறது, அங்கன்னு பிள்ளைகள் போறாங்க தானே இளைஞர்கள். ஹராம் இல்லைன்னா நம்ம தடுக்கவே கூடாது. ஹராம் இல்லைன்னா பிள்ளைகள், நீங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் சும்மா வீட்டுல இருங்க, அப்படி அடக்கி ஒடுக்கி வைக்கணும் செய்யறாங்கன்னா தடுக்கணும். அதெல்லாம பிள்ளைகள் அவங்களுக்கு சுபாவம் இருக்குது, அல்லது தடை இருக்குது, அதை நம்ம தடை செய்யணும். ஆனா பிள்ளைகளுக்கு ஒரு சுபாவம் இருக்குது, அதெல்லாம் எப்படி 25-27 வயசு வரைக்கும் தான். அதுக்கு பிறகு குடும்ப பொறுப்பு வந்துட்டால், ஒரு பிள்ளையை அவங்க பெற்றெடுத்துட்டால் அவர்கள் வாழ்க்கையை அப்படியே மாத்திடுவாங்க, லைஃப் ஸ்டைலே மாறிடும். அன்புக்குரிய சகோதரிகளே,
ஒரு ஒரு தந்தை 30, 40, 50 ஒரு ஆண் அப்படி அந்த வயசுகள் வருகிற பொழுது தனக்காக வாழ்வதை விட தன்னை நம்பி 4 பேர் இருக்கிறார்கள் என்றுதான் நினைப்பார்களே தவிர தனக்காக வாழ்வது கிடையாது. நீங்க வாப்பா அம்மா நீங்க பார்த்திருப்பீங்க, என்னை விட அனுபவத்துல கூட உங்களுக்கு இருக்கும். எந்த வாப்பாவது பெருநாளைக்கு உடுப்பெடுக்கிறத பத்தி, அவருக்கு உடுப்பெடுக்கிறத பத்தி யோசிப்பாங்களா? உம்மா தான் சொல்லுவாங்க, நீங்க ஒரே இந்த பழைய உடுப்போட இருக்காதீங்க, ஏதாவது புதுசு ஒன்று வாங்குங்கன்னு உம்மா வற்புறுத்தினால்தான் வாங்குவாரே தவிர, ஆனா பிள்ளைக்கு 4 உடுப்பு வாங்கி கொடுப்பார், பிள்ளைக்கு 5 உடுப்பு வாங்கி கொடுப்பார். ஏன்? அவருடைய இரத்தத்தை அப்படியே சாரா பிழிஞ்சு தன்னுடைய பிள்ளைக்காக வாழுகிற வாழ்க்கை தான் பெற்றோர்களுடைய வாழ்க்கை. அப்படியே எந்த இடத்திலையுமே எந்த கஷ்டத்தையுமே காட்டிக்கொள்ளாமல் கல்லை போன்று இருப்பார்கள். என்ற பிள்ளை என்ற பிள்ளை என்ற பிள்ளை, என்ற மனைவி என்ற மனைவி, என்ற உம்மா என்ற வாப்பா, இப்படியே வாழ்க்கை போகும். ஆனா நாங்க சில பொழுது மனைவிமார்கள் பிள்ளைகள் வாப்பாவை கல் நெஞ்சம் என்று நினைச்சு கொண்டிருப்போம். என்ன ஒரு பார்க்க மாட்டேங்கிறாரு, சிரிக்க மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு. உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் தந்தை. ஆனா தாயுடைய சுபாவம் மெல்லிய சுபாவம். அது அவங்க சின்ன பிரச்சனை வந்தாலும் அழுது காட்டிடுவாங்க. அழுத உடனே பிள்ளை நினைக்கும், அதனால தப்பா நினைச்சிடாதீங்க, பொம்பளைங்களை இப்படி சொல்றேன். அந்த இயற்கை சுபாவம். ஏன்னா ஆண்கள் அறிவோடு சம்பந்தப்பட்டு படைக்கப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டு படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப பெண்கள் உணர்வுகளை வெளிப்படுத்திடுவாங்க, ஆண்கள் வெளிப்படுத்த மாட்டாங்க, குறைவு. பெண்களை பொறுத்த வரையில சின்ன ஒரு விடயமாக இருந்தாலும் ஏதாவது சந்தோஷம் வந்தா ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க, கவலை வந்தா உடனே அழுதுருவாங்க, சின்ன ஒரு விஷயத்துக்கு அழுதுருவாங்க. நீங்க ஏதாவது அவங்க 2 உடுப்பு வாங்கி கேட்டாங்க, நீங்க 1க்கு வாங்கி கொடுத்தீங்க, பக்கத்து வீட்டுல 2 வாங்கிட்டாங்கண்டா அதை ஒப்பிட்டு கவலைப்பட்டு அழுதுருவாங்க, சின்ன ஒரு விஷயம் அழுதுருவாங்க. அதே மாதிரி பிள்ளை ஏதாவது அடிபட்டா உடனே தாய் அழுதுருவார், தந்தை அழமாட்டார், தந்தை கல்லு போல இருப்பார். ஆனா மனசுல இருக்கிற வேதனை இருக்குது, அதை அவர் வெளிப்படுத்தினால் அந்த அந்த வேதனையை தாங்க முடியாது, ஆனா வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏன் அதை வெளிப்படுத்தாமல் இருக்க காரணம், தந்தை வெளிப்படுத்தினால் தந்தை கவலைப்படுகிறாரே என்று நினைத்து பிள்ளைகள் கவலைப்பட்டு விடுவார்களோ என்று நினைத்து தன்னுடைய கவலையை தனக்குள்ளே புதைத்து வைப்பார்கள் ஆண்கள். அவர்கள் கவலைப்படாமல் இருப்பதிலும், கவலையை வெளிப்படுத்தாமல் இருப்பதிலும், கவலையை அளவு கடந்து காட்டாமல் இருப்பதிலும் ஒரு பொதுநலம் இருக்கிறது. அது என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் என்ற பொதுநலம் இருக்கிறது, சுயநலம் கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, தந்தையினுடைய விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை கல் நெஞ்சத்தோடு இருக்கிறார்கள், எங்களை பத்தி யோசனை இல்லாமல் இருக்கிறார்கள், எங்களோட சிந்தனை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று ஒரு பொழுதும் நினைத்து விடக்கூடாது. அதனால வார்த்தைகளை விட்டுடவும் கூடாது. தாய் சிரிப்பாள், தாய் சின்ன விஷயத்துக்கு அழுதுருவாள். அப்ப நம்ம பிள்ளைகள் நினைச்சுக்குவாங்க, தாய் அழுகிறா பாருங்க, எனக்கா வேண்டி அழுகிறாள், தந்தையை பார் அப்படியே புத்துக்கட்ட மாதிரி இருக்கிறார் நினைச்சிருவாங்க. ஆனா தாய் அப்படி எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுவாங்க. அதனால தாயினுடைய அன்பு வெளியே தெரியுது. தாய் எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுனால, கேட்ட உடனே செஞ்சு கொடுக்கறதுனால, உடனே கவலை வந்து அழுகிறதுனால, அதை வெளிப்படுத்துறதுனால தாயினுடைய அன்பு வெளியில தெரியுது. அன்பு இல்லாம இல்லை, வெளியில தெரியுது. தந்தையினுடைய அன்பு வெளியில தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு பிள்ளைய, ஒரு பெண் பிள்ளையை பெற்று, பெண் பிள்ளையை வளர்த்து, எந்த பிள்ளை எந்த பிள்ளை எந்த பிள்ளைன்னு வளர்த்து, எந்த பிள்ளைன்னு வளர்த்து ஒரு 20-22 வருஷம் வரைக்கும் அன்பை காட்டவே மாட்டார். லேசா பேசுவார், பிள்ளை சோமா இருக்கியா, என்ன செய்தி, லேசா கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார். அதே பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு ஒரு நிக்காவுடைய சபையில வந்து அந்த தந்தை உட்கார்ந்தா இப்ப அக்கத்து செய்யப்படும். நாங்க சில இடங்கள்ல, பல இடங்கள்ல பார்க்கிற விஷயம் தான், அக்கத்து செய்யப்படும். என்னாருடைய மகளை இன்னவருக்கு, இந்த மணமகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறோம்னு சொல்லி அவர் அப்படியே திருமணத்தை செஞ்சு வச்ச உடனே தந்தையோட உள்ளத்துல வரும், 20 வருஷமா என்னோட இருந்த என்னுடைய பெண் பிள்ளை இன்றைக்கு என்னை விட்டு பிரிஞ்சு போறாள், இதன் பின்னால் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல, அந்த பிள்ளை எப்ப பார்க்கறனால அனுமதி எடுத்து தான் சில நேரங்கள்ல பார்க்க வேண்டி வரும் என்று நினைச்சு அந்த தந்தை அவருடைய கவலையை அடக்க முடியாமல் பள்ளியில் எங்கேயாவது ஒரு ஓரத்துல போய்த்து கண் கலங்கி கண்ணீர் வடிப்பார். அந்த 22 வருஷ அந்த பெண் பிள்ளையினுடைய வாழ்க்கையும் எங்கேயாவது ஒரு பள்ளியினுடைய தூண்ல ஓரத்துல உட்கார்ந்து கண்ணீர் சொட்டு சொட்டா வடியும். ஆனால் யாருக்கும் தெரியாது அந்த தந்தை எதற்காக கண்ணீர் வடிக்கிறார் என்று. போய் கேட்டால் தெரியும், தன்னுடைய பிள்ளை இன்று யாரோ ஒருவருக்கு 20 வருஷம் என்னுடைய அணைவுக்குள்ள என்னோடு இருந்த பிள்ளை எங்கேயோ இனம் தெரியாத எங்கேயோ ஒரு மூலைக்கு போறாள், யாரோட போறாள், திருமண ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான். ஆனா இதற்கு பின்னால என்னுடைய பிள்ளை என்னோட இருப்பாளா என்ற கவலை அங்கே வெளிப்படும். இப்படித்தான் தந்தைமார்கள். ஆனா அந்த கண்ணீர் கூட அது பள்ளியோடு முடிந்து விடும், வீட்டுல தெரியாது.
சந்தோஷமா அனுப்பி வைப்பாங்க, போயிட்டு வாமா, நல்லபடி வாழுமா அப்படின்னு. எனவே பல கண்ணீர் துளிகள் அது அவர்களோடு நடுநிசியிலே அல்லது வீதி ஓரங்களிலே, பள்ளியினுடைய மூலையிலே, பல குளியல் அறைகளுக்குள்ளே இப்படி அந்த கண்ணீர்கள் அப்படியே மறைக்கப்படுகிறது. அதனால் தந்தைக்கு பாசம் இல்லை என்று நினைத்து விடக்கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே. அப்படித்தான் ஆம்பளை பிள்ளைகளும், என் வாப்பா என்னோட ஒழுங்கா பேச மாட்டார், உம்மா தான் எல்லாம் செஞ்சு தாராங்கன்னு நினைப்போம். ஆனால் நாம் தந்தையாக மாறுகிற பொழுதுதான் தந்தையினுடைய பாசம் எங்களுக்கு புரியும். எங்களுக்கு 2 புள்ள வந்தாத்தான் தந்தை ஏன் இப்படி இருந்தார், ஏன் இதை செய்யாதே என்று சொன்னார் என்பது எங்களுக்கு புரியும் அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே தாயை நாங்கள் மதிப்பது போன்று, தாய்க்கு பாசம் காட்டுவது போன்று, தந்தை பேசாவிட்டாலும் அவர் ஒரு வகையான மனோநிலை இருந்தாலும் என்னுடைய தந்தைக்காக பிரார்த்தனை செய்து, என்னுடைய தந்தையினுடைய தேவைகளை நிறைவேற்றி, தந்தையினுடைய ஆசைகளை நிறைவேற்றி, தந்தையை அழகு பார்க்கிற ஒரு நல்ல பிள்ளையாக, அந்த உறவை சேர்ந்து வாழ்கிற பிள்ளையாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய மாணவர்களே, இளைஞர்களே, உங்களது தந்தை உங்களோடு, உங்களுக்கு பக்கத்தில் உயிரோடு இருந்தால், இன்று உங்களுக்காக அவர்கள் இருந்தால், உங்களுக்கு பக்கத்தில் இருந்தால், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தந்தையை இழந்தால் இந்த உலகமே இருட்டாக இருப்பதை போன்று நீங்கள் உணர்வீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா யாருக்கெல்லாம் இந்த சபையிலே தந்தை இருக்கிறார்களோ அவருடைய ஆயுளை எல்லாம் நீட்ட வேண்டும். யாருடைய தந்தைகள் மரணித்து விட்டார்களோ அவர்களுடைய சொர்க்கத்தை, அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலை அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, தந்தையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். தந்தையினுடைய பாசம் நேசம் தெரியாது. ஆனால் எங்களுக்கு அவர் வாழாமல் எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ வழி சொல்லி கொடுப்பார். வழிகளை எல்லாம் புதைத்து கொண்டு பிள்ளைகளுக்கு வழிகாட்டி கொண்டிருப்பார். எல்லா நிலைகளிலும் கஷ்டங்கள் வரும், பிரச்சனை வரும், எல்லா துயரங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு என்னுடைய பிள்ளை அவன் பெரிய அந்தஸ்துக்கு வருவான், பெரிய பட்டத்தில் இருப்பான், எனக்கு உண்ட காசு வேணாமாப்பா, நான் வாழ்ந்து கொள்கிறேன், நீ சந்தோஷமாயிரு என்று சுயநலமற்ற ஒரே உறவு தந்தை தாய். குறிப்பாக தந்தையினுடைய உறவு அது வெளிப்படையில் எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. நான் ஒரு தந்தையாகிவிட்டால், நான் 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தால், பிள்ளைகளோடு வாழுகிற பொழுது என்னுடைய தந்தையின் ஒவ்வொரு சொல்லும் நான் அவருக்கு மாறு செய்தால் ஒவ்வொரு சொல்லும் ஊசியை போன்று குத்தி கொண்டே இருக்கும். ஏன் என்னுடைய தந்தை இவ்வளவு ஆசை இருந்தும் எனக்கு இதை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்? குத்தும். அந்த வார்த்தைகளை நீங்கள் பேணவில்லை என்றால் பின்னால் அது குத்தி கொண்டே இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, தந்தையினுடைய உறவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படி தந்தையினுடைய உறவை பேணிக் கொள்ளாமல், தந்தையை நீங்கள் மதிக்காமல், அவருடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்கள் வாழ்ந்து விட்டால் இந்த உலகத்தில் நீங்க எதை வேண்டாலும் சம்பாதிக்கலாம், எந்த உயரத்துக்கும் போகலாம். ஆனால் தந்தையினுடைய அந்த அன்பும் அரவணைப்பும் அவரை நீங்கள் பேணிக் கொள்வதும் தான் சுவர்க்கத்தின் நடுவாயில் அதை துறக்க முடியும். அல்வாலிது அவ்ஸத்து அப்வாபில் ஜன்னா, சுவர்க்கத்தின் நடுவாயில் தந்தை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த நடுவாயிலை மூடிவிட்டு நாம் எப்படி சுவர்க்கத்துக்குள்ள செல்ல முடியும்? அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே தந்தையினுடைய உறவை பேணிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் எங்களோடு இருக்கிற ஏனைய சொந்த பந்தம், எங்களுடைய சின்னமா சாட்சி, தாயினுடைய சகோதரி, தாயினுடைய சகோதரர்கள், தாயினுடைய தந்தை, தாயினுடைய தாய், இப்படி தந்தையினுடைய தாய் தந்தை, இப்படி இவர்களுடைய எல்லா உறவுகளுடைய விஷயத்திலும் நாம் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். எந்த உறவையும் துண்டித்து விடக்கூடாது. ஒருவேளை தாய் தந்தை அவர்களோடு கோபத்தில் பேசாம இருப்பாங்க, அப்படி இருக்கவே கூடாது. எந்த பிரச்சனையையும் நாங்கள் பெருசாக எடுக்கக்கூடாது. இந்த உலகத்துல நாங்க நினைச்சுக்கிட்டு இருப்போம், சின்ன சின்ன பிரச்சனைகளை வச்சு நான் பேசக்கூடாது இப்படி ரோசத்தோட இருப்போம் என்று. அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் பல அருள்கள் இல்லாமல் போகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப அய்யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸஅ லஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமா. உலகத்துல ஒரு மனிதன் எதிர்பார்க்கிறது 2 பெரிய எதிர்பார்ப்புகள். அந்த 2 நன்மாராயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யார் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 2 விஷயத்தை கொடுப்பான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் மன் அஹப்ப, யார் விரும்புகிறார், அய்யுப்ஸத லஹு ஃபீ ரிஸ்கி, அவருடைய வாழ்வாதாரத்துல பரக்கத் உண்டாகணும் நினைச்சால், எங்கட வாழ்வாதாரம் இருக்குதானே, எங்களுக்கு கிடைக்கிறதுல பரக்கத் வரணும், எங்களுக்கு கிடைக்கிற சம்பாத்தியத்துல பரக்கத் வரணும், எங்களுடைய வாழ்க்கையில பரக்கத் வரணும், எங்களோட வாழ்க்கையில நிம்மதி வரணும். பரக்கத்துல பெரிய பரக்கத் எங்களோட வாழ்க்கையில நிம்மதி. சகோதரர்களே, அந்த நிம்மதி கிடைக்கணும் என்று யார் விரும்புகிறார்களோ, யாருடைய ஆயுள் நீடிக்கணும் என்று நினைக்கிறார்களோ. ஆயுள் நீடிக்கிறது 2 அர்த்தங்கள் இமாம்கள் சொல்லுவாங்க இந்த ஹதீஸுக்கு. ஒன்று, ஆயுள் அல்லாஹ் அவருடைய நாட்டப்படி நீடித்து கொடுப்பான். 2வது, அவர் 40 வருஷம் வாழ்ந்துட்டு போவாரு, ஆனா அவர் 60 வருஷம் வாழ்ந்ததை போல மக்களுக்கு நல்லது செஞ்சிருப்பார்.
அப்ப இந்த ரெண்டும் யாருக்கு கிடைக்கணும் என்று யார் விரும்புகிறாரோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபல் யஸ்ஸில் ரஹிமா, அவர் குடும்ப உறவை சேர்ந்து வாழட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குடும்ப உறவை சின்ன சின்ன விடயத்துக்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் ஹாலா பிமன்சிலத்தில் புகாரில் வரக்கூடிய செய்தி. சின்னம்மா சாட்சி இருக்கிறாங்களே, தாய் இல்லையா, தாயோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்களே, குறிப்பா சகோதரிகள் தாயோட கூட பிறந்தவங்க, அவங்கள தாயா நினைச்சு பாருங்க. அல் ஹாலா சின்னம்மா பிமன்சிலத்தில் தாயுடைய அந்தஸ்தில் இருக்கிறாள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு சின்னம்மாவோட பேசல, சின்னம்மான்னு சொல்லுவாங்க, சாட்சின்னு சொல்லுவாங்க, பெரியம்மா பேசுறது இல்லை. அப்ப அதுவும் தாயினுடைய அந்தஸ்துல பார்க்கப்பட வேண்டியவர்கள். பெரியம்மா அவங்களும் தாயின் அந்தஸ்துல பார்க்கப்பட வேண்டியவர்கள். நாங்க தாயை எழுந்தோம்டா தாயினுடைய சகோதரிகளுக்கு உபகாரம் செய்வதன் மூலமாக எங்களுடைய குற்றங்கள் தவறுகள் மன்னிக்கப்படும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே இந்த விடயங்களை நாம் கவனமாக இருக்க வேண்டும். என்ன ஒரு விடயத்திலையும் பகைத்து கொண்டு பகையை வச்சு கொண்டே இருக்கக்கூடாது. குடும்ப உறவுகளை நாங்க துண்டிப்பது, நாங்க குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றோம் என்றா அர்த்தம் என்ன? குடும்ப உறவை அடிக்கடி போறோம், அவர்களை பார்க்கிறோம், சலாம் சொல்றோம், அவர்களுக்கு துவா செய்றோம், அவர்களுக்கு உதவி செய்றோம், சதக்கா செய்றோம், தர்மங்கள் செய்றோம், எல்லா நிலைகளிலும் அவங்களோட பேசணும், ஒத்துமையா இருக்கிறோம், சேர்ந்து இருக்கிறோம், என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ செஞ்சு கொடுக்கிறோம், விருந்துக்கு அழைக்கிறோம். இது குடும்ப உறவை சேர்ந்து வாழ்றது. காண்ற இடங்களை சலாம் சொல்றது, நோய் விசாரிக்க போறது, என்ன பிரச்சனை வந்தாலும் போய் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கிறது, எல்லா முஸ்லிம்களுக்கும் செய்யணும். குறிப்பா குடும்ப உறவுகள், எங்களுடைய தாய் தந்தை அவர்களோடு பிறந்தவர்கள், குடும்ப உறவுகள் எல்லாருக்குமே எந்த நிலையில எந்த கஷ்டம் வந்தாலும் ஓடோடி போய் செஞ்சு கொடுத்தோம்டா எங்களோட வாழ்க்கையில அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். பரக்கத்திருக்கும், எங்களோட ஆயுள் நீடிக்கும், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்கும், வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். சலாத்தை சொல்லுங்க. அதே மாதிரி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்மங்களை செய்யுங்க. தர்மங்கள் செய்யறா குடும்பத்திலேருந்து ஆரம்பிங்க. 2 நன்மை, ஒன்று குடும்ப உறவை சேர்ந்த நன்மை, அடுத்தது நீங்க தர்மம் செஞ்ச நன்மை, 2 கிடைக்கும். அதே மாதிரி அவர்கள நோய்வாய்ப்பட்ட ஓடி போங்க, அவர்களுக்கு உதவி ஒத்தாசை செஞ்சு விடுங்க, அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு விடுங்க. சில பொழுது குடும்ப உறவுகளுக்குள்ள சகர் செய்யறதுக்கு வசதி இல்லாமல் இருப்பாங்க. அப்ப கறிய என்ன தேவைகளோ அதில் வாங்கி கொடுங்க. இஃப்தார் செய்ய வசதி இல்லாமல் இருப்பாங்க, அதை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி அவர்களுக்கு பெருநா உடுப்பு இல்லையா, எங்கட பிள்ளைகளுக்கு 4 எடுப்போமா 5 எடுக்கிறோமா உடுப்பு, 1 2 நாங்க குறைச்சிட்டு எங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு கொண்டு கொடுங்க. நிறைய சகோதரர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்ன அன்புக்குரிய சகோதரர்களே, குறிப்பிட்ட ஒரு சில காசை கொடுத்துருவாங்க. கொடுத்து போட்டு நாங்க எங்களோட பிள்ளைகள்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கணும். ஏன் நாங்க இது எதிர்பார்க்கிறோம்டா, என் பிள்ளை, என் குடும்பம், நான், என் மனைவி, என் பிள்ளை இப்படியே வாழ்ந்தோம் என்றா எங்களோட வாழ்க்கை ஒரு சுருக்கமாக தான் இருக்கும் சகோதரர்களே. சந்தோஷம் என்பது அடுத்தவர்களுக்கு கொடுப்பதில் சந்தோஷம் இருக்கிற சகோதரர்களே. கொடுத்து பாருங்க. கொடுத்து ஒரு பிள்ளை உடுப்பு உடுத்தாம அல்லது பெருநாளைக்கு உடுப்பு இல்லாம அல்லது கஷ்டப்படுகிற பொழுது, அன்புக்குரிய சகோதரர்களே, குடும்ப உறவுகள் என்று சொல்கிற பொழுது நாம் எங்களோடு இருக்கிற குடும்ப உறவுகளுக்கு குறிப்பாக இந்த காலங்கள், நோம்புடைய காலம், அதே மாதிரி இந்த பெருநாளை அண்மிக்கிற இந்த காலப்பகுதியில் நாங்கள் எங்களோட குடும்ப உறவுகளுக்கு நாங்கள் ஒரு சில பணத்தோடு மட்டும் அதை சுருக்கிடக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னால், காசு கொடுப்பது தர்மம், ஆனால் அந்த தர்மம் என்பது ஒரு விடயம். 2வது ஒன்று இருக்கிறது, தர்மத்துக்கு நன்மை கிடைக்கும். 2வது ஒரு விஷயம் இருக்கிறது, அஹப்புல் அமால் இலல்லாஹி சுரூருன் துதுகில் அலா முஸ்லிம். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துறேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க காசு கொடுப்பீங்க, பணம் கொடுப்பீங்க. இப்ப அந்த காசு பணம் என்ன செய்யும்டா, அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நிச்சயமாக. அதே நேரம் அந்த பிள்ளைகளுக்கு உடுப்பு வாங்கி கொடுத்து அவர்களுக்கு தேவையான விடயங்களை கொடுக்கிற பொழுது அந்த குடும்பம் முழுக்க சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொன்னால் இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். இதை நாங்க குடும்ப உறவுகள விஷயத்துல இதை நாம் பேணிக்கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளே. எனவே குடும்ப உறவுகள விஷயத்துல மிக முக்கியமாக நாங்க இந்த ஒரு விடயத்தை, நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க சிலர், நீண்ட காலம் நோயோடு இருப்பாங்க. நாங்க போய் பார்க்காட்டி, குடும்ப உறவுகள் அவங்கள பார்க்காட்டி, குடும்ப உறவுகள் அவங்கள தரிசிக்காட்டி வேற யார் போவாங்க அன்புக்குரிய சகோதரர்களே? நாங்க போய் பார்க்கணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், 4 நல்ல விடயங்களை சொல்லணும், அவங்களுக்கு தேவையான விடயங்களை எங்களுக்கு முடியுமான அளவு அவங்களுக்கு நாங்கள் அதை செஞ்சு கொடுக்கணும் சகோதரர்களே. அன்புக்குரிய சகோதரிகளே, குடும்ப உறவுகள விஷயத்துல ஏன் அல்லாஹ் தஆலா இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான்னு சொன்னால், நாங்கள் ஒவ்வொருவரும் இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பகுதி இருக்கிறது. இப்படி நாம் இருக்கிற பொழுது, குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்கிற பொழுது, இப்படி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிற பொழுது அல்லாஹ்வுடைய புறத்தால நிச்சயமாக எங்களுக்கு அருளும் பரக்கத்தும் நிம்மதியும் கிடைத்து கொண்டே இருக்கும். இது எல்லாருடைய விஷயத்திலும், குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய விஷயத்திலும் நாங்கள் மிக கரிசனையோடு இருக்கணும். அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குடும்ப உறவை துண்டிக்கிறது. இதுல மிகப்பெரிய எச்சரிக்கை இருக்கிற சகோதரர்களே. குடும்ப உறவை துண்டிப்பவர்களுக்கு
அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்காது. அல்லாஹு தால தருகிற அல்லாஹ்வுடைய புறத்தால கிடைக்க வேண்டியது அவர்களுக்கு கிடைக்காது, அது துண்டிக்கப்படும். அது மட்டும் இல்லாம நான் ஆரம்பத்துல சொன்ன செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுல் ஜன்னத காத்திஉ ரஹீம். குடும்ப உறவை துண்டித்து விட்டார் என்றால் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். ஒவ்வொரு திங்கள் வியாழன் கிழமைகள்ல அல்லாஹ்விடத்தில் அமல்கள் உயர்த்தப்படும். குடும்ப உறவை துண்டித்தவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா குடும்ப உறவை துண்டிச்சு வாழ்றாங்க. நான் தொழுகிறேன், இபாதத் செய்கிறேன், ரமலான்ல நோன்பு வைக்கிறேன், கியாமுல் லைல் தொழு, ஆனா எந்த சாட்சியோட பேசுறது இல்ல, உம்மாவோட பேசுறது இல்ல, வாப்பாவோட பேசுறது இல்ல, உம்மாவோட பேசுறதோட தங்கச்சியோட தாத்தாவோட தம்பியோட நானோட பேசுறது இல்லைண்டா நான் கியாமுல் லைல் தொழுது என்ன பிரயோசனம்? அமல் ஏற்றுக்கொள்ளப்படணும். அமல் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அமல்கள் உயர்த்தப்படும், ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எல்லா மனிதனுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிற பொழுது யார் உறவை துண்டிப்பார்களோ அவர்களுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, உயர்த்தப்படாது அல்லாஹ்விடத்தில் என்றால் நாம் அமல் செய்யறது என்ன பிரயோசனம்? எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, குடும்ப பிளவுகள் பிரச்சனைகளுக்கு அடிப்படையான காரணம் என்ன தெரியுமா? ஈகோ. நான் எவ்வளவு பெரிய ஆள், என்ன மதிக்க இல்லை, இந்த ஒரு விடயம் மூமினிடத்தில் இருக்கவே கூடாது. நிறைய பேர்கிட்ட தற்பெருமை, நிறைய பேர்ட்ட பொறாமை, இந்த ஷைத்தானிய பண்புகள் குடும்பத்துக்குள்ள விரிசலை ஏற்படுத்தியும். நல்லா பேசி பழகிட்டு இருப்பாங்க, குடும்பத்தோட நெருக்கமான உறவுகள் தான், எல்லாருமே நெருக்கம், மாமி சாச்சி சின்னம்மா நல்ல நெருக்கமா இருப்பாங்க. ஷைத்தான் பிடிப்பான். எப்படி பிடிப்பான்? இவங்க நல்லா பழகி நல்லா பேசியிருப்பாங்க, இவங்க ஏதாவது திடீர்னு ஒரு வாகனம் எடுத்தா, ஏதாவது ஒரு காணி எடுத்தா பேச்சு கொஞ்சம் கொஞ்சம் குறையும். ஏன் குறையும்? ஒன்று அவங்களோட சைட்ல குறைஞ்சால், எடுத்தவங்களோட சைட்ல குறைஞ்சால் அதுக்கு காரணம் பெருமையா இருக்கும், இங்கால இருக்கிறவங்ககிட்ட குறைஞ்சால் அது பொறாமையா இருக்கும். ரெண்டும் ஷைத்தான் தான். நாங்க கொஞ்சம் பெருசா போக வளர 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 சின்ன குடும்பத்தில் இருக்கிற சின்னவங்களை கணக்கெடுக்கிறது இல்லை, வசதி இல்லாதவங்கள கணக்கெடுக்கிறது இல்லை. நாங்க குடும்பத்துல இருக்கிற கொஞ்சம் நோமலா இருக்கிறவங்கள கணக்கெடுக்கிறனால் இந்த பெருமை இது அழிவை தரும். அல்லது அவங்க நல்லா இருக்கிறது எங்களுக்கு பார்த்துட்டு எங்களால் ஜீரணிக்க இயலாதுன்னா இது பொறாமை, இதுவும் உங்களுக்கு அழிவைத்தான் தரும். பொறாமைப்பட்டா அழிவு உங்களே தான் ஆரம்பிக்கும். எனவே இந்த குடும்ப உறவுல இந்த பொறாமை என்பது பொதுவாக ஊர்லயே அது இருக்கக்கூடாது. யாராவது ஒரு நல்ல பிசினஸ் செய்யறாரு, நல்லா இருக்கிறாரு, நல்ல செல்வாக்கோடு இருக்கிறாரு, நல்ல அந்தஸ்தோடு இருக்கிறாருன்னா அதை பார்த்து பொறாமை. காரணமே இல்லை, இவருக்கு அவருக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இருக்காது, அவர் ஒரு வகையில் அவர் நல்லதான் செஞ்சுட்டு இருப்பார், ஆனா பொறாமை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பொறாமை இருக்கிறதே மிகப்பெரிய நஞ்சு சகோதரர்களே, உங்களை அது அழித்து விடும். அந்த குணம் வந்துருச்சுன்னு சொன்னா குடும்ப உறவுகள்ல அது விரிசலை ஏற்படும். பெருமை பொறாமை இது ரெண்டும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி எல்லா விஷயத்துல என்ன முதன்மைப்படுத்தணும்னு நினைப்பாங்க குடும்பத்துல, அதுவும் இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையுமே நீங்க கல்யாணத்துக்கு முதலாவது எங்களுக்கு தான் சொல்லணும், அல்லது எங்களுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை சொல்லணும், எல்லாத்துக்கும் எங்களை முதன்மைப்படுத்தணும். நீங்க ரெண்டாவது என்கிட்ட வந்தா நாங்க வரமாட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு கல்யாணம் முடிச்சுட்டு பள்ளிக்கு வராங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அடையாளத்தை பார்த்துட்டு கேட்டாங்க, நீங்க கல்யாணம் முடிச்சிட்டீங்களான்னு. ரசூலுல்லாஹ்க்கே தெரியாது. அப்ப ரசூலா என்ன சொல்லிக்கிறோம்? எனக்கு தெரியாம கல்யாணம் முடிச்சிருக்கீங்களா? இது கூட இந்த பள்ளிக்கே வரக்கூடாதுன்னு இந்த காலத்துல இருந்தால். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலா சொன்னாங்க, அவுலி வல பிஷார், அப்படின்னா நீங்க ஒரு ஆட்டை கொண்டாவது சரி வலிமையாவா கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. இதுதான் சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவங்க கூட எதிர்பார்க்க இல்லை, நீ என்ன கூப்பிடணும். நிறைய பிரச்சனைகள் மனக்கவலைகள் வாரதுக்கு அடிப்படை காரணத்துல ஒண்ணுதான் இந்த எதிர்பார்ப்பு, தேவையில்லாத எதிர்பார்ப்பு. என்ன மதிக்கணும், என்ன கண்ணியப்படுத்தணும், என்ன முதலாவது கூப்பிடணும். நீங்க அப்படியே ஒரு சர்வ சாதாரணமா வாழ்ந்து பாருங்க, நிம்மதியா வாழலாம். இது குடும்ப உறவுல வந்துருச்சுன்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் குறை. இப்ப ரெண்டாவது போற வழியில முதலாவது ஒரு வீடிக்கு, ரெண்டாவது அவங்களோட வீடிக்கு போற வழியில சொல்லிட்டு போவோமே அப்படின்னா, எந்த தம்பிக்கு சொல்லிக்கிறீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு, எனக்கு ரெண்டாவது சொல்லிக்கிறீங்க. நான் எவ்வளவு பெரிய ஆள், எனக்கு தான் நீங்க முதலாவது சொல்லணும். போற வழியில அவருக்கு சொன்னது முதலாவது, போற வழியில சொல்லிடுவோமே அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் 3-4 வீட்டுக்கு போயிட்டு வரும்போது ராவாயிரும், திரும்பி வர கஷ்டம் அப்படின்ட்டு சொன்னாலும், ஏன் ஷைத்தான், நான் எவ்வளவு பெரிய ஆள், எனக்கு தான் நீங்க முதலாவது சொல்லணும், நான் குடும்பத்துல மூத்தாள், எனக்கு தான் முதலாவது சொல்லணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்களால குடும்பத்துல பிரிவு வந்துடக்கூடாது. இது வந்து விட்டால், குடும்ப வாழ்க்கையில இந்த மாதிரியான விடயங்கள் ஏற்பட்டு விட்டால் நாங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில பரக்கத்து இல்லாமல் ஆகிவிடும். மற்றவங்க எப்படி இருந்தா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி போறாங்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க இயலுமானவங்க நாங்க போகணும். ஈமான உணர்ந்தவங்க, ஈமானோட வாழ்றவங்க நாங்க போகணும். அன்புக்குரிய சகோதரர்களே, கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த சின்ன பிள்ளைகளுடைய உள்ளத்திலையும்
சில தாய்மார்கள் நஞ்ச விதைக்கிற மாதிரி விதைச்சிருவாங்க. இவங்க ஏதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னுக்கு காணி பிரச்சனை இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கும். சொந்த நானாவும் தம்பியும் பேச மாட்டாங்க. 30 வருஷமா நானாவும் தம்பியும் பேசுறது இல்லை. நம்ம கண் கூட பார்க்குறோமா இல்லையா? சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனைக்கு அப்படி நீங்க நானாவும் தம்பியும் பேசாம உறவை துண்டிச்சு நீங்க மௌத்தா போனீங்கண்டா லா யதுகுல் ஜன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னதான் சொல்றேன், நீங்க சொர்க்கம் செல்ல முடியாது, உங்களோட துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. எதுக்கா நீங்க பாய்ச்சீங்க? இந்த அற்ப துனியாவுக்காக, அற்ப நிலத்துக்காக. நீங்க மௌத்தான உங்களை கொண்டு ஆரடி அதுவும் இல்லை, அதுக்குள்ள கொண்டு அடக்கிட்டு வந்துருவாங்க, அதுதான் உங்களுக்கு சொந்தம். இதற்காகத்தானே சண்டை முடிச்சீங்க. அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். தேடி 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 கபரை சந்திக்கிற வரைக்கும் இதே நிலைதான். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நிலைக்கு நாங்கள் ஆளாகிவிடக்கூடாது. ஏன் இப்ப 30-40 வருஷமா சொந்த நானாவும் தம்பி பேசுறது இல்லை, 50-60 வயசு. இப்ப உம்மாவும் அதே நிலைதான், வாப்பாவும் அதே நிலைதான். இப்ப உம்மாவும் வாப்பாவும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அவரோட பிள்ளைகளோட எந்த பேச்சும் பேசக்கூடாது, பரம்பரை பகை. அவரோட சாச்சாட முகத்தை பார்க்கவும் கூடாது. எப்படி இந்த பிள்ளைகளை நாசமாக்குறது? அன்புக்குரிய சொல்ல எப்படி மனசு வருது இப்படி சொல்றதுக்கு? அந்த அவரோட முகத்தை பார்க்க கூடாது, அந்த குடும்பத்தோட எந்த தொடர்பும் இல்லை, பேசவே கூடாது. அப்ப நீங்க தான் அல்லாட அருளை நீங்க பெற்றுக்கொள்ள, உங்களோட பிஞ்சு பிள்ளைகளையும் அல்லாட அருளை இருந்து தூரமாக்கணுமா? அல்லாட லானத்தை பெறதுக்கு வழிவகுக்கணுமா? தாய் தந்தையர்கள் இதுல கவனமாயிருங்க. குடும்ப உறவுகள் நாங்க பிரச்சனைப்பட்டாலும் சேர்ந்து விடணும் சகோதரர்களே. நாங்க எதற்காக நாங்க நினைச்சிட்டு இருப்போம், நாங்க பிரச்சனைப்பட்டுட்டோம், சரி இன்னும் கொஞ்ச நாள்ல சேருவோம், இன்னும் கொஞ்ச நாள்ல சேருவோம். அன்புக்குரிய சகோதரர்களை எப்படி நினைச்சிட்டு இருப்பீங்க? திடீரென்னு நீங்க ஒரு ஊர்ல இருப்பீங்க, நீங்க கொழும்புல இருப்பீங்க, தியார்ல இருப்பீங்க, சரி இந்த நோம்புக்கு போய் சந்திப்போம், இந்த பெருநாளைக்கு சந்திப்போம் நினைச்சிட்டு இருப்பீங்க. திடீரென்று வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வரும், இன்னாருடைய மகள் இவர் மௌத்தாகி விட்டார். நம்ம நினைப்போம் அப்பதான் நாங்க இந்த பெருநாளைக்கு சந்திக்க இருந்தோமே, 5 நாளைக்கு முன்னுக்கு மௌத்தாகிட்டாங்களே. அன்புக்குரிய சகோதரர்களே, பகையோடு மரணித்தால் எப்படி அல்லாஹ் அருளை பெற்றுக்கொள்றது? பகையோட மரணிச்சால் எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்றது? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் மிக கவனமாக இருக்கணும். குடும்ப உறவை பகைத்து கொண்டு நாம் அல்லாஹ்வை சந்திக்க முடியாதுன்னா நல்ல முறையில் அல்லாஹ்வுடைய திருப்தியோடு அவனை சந்திக்க முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மிக கவலைக்குரிய விஷயம் என்னென்றால், இந்த பரம்பரை பகை, சின்ன சின்ன விஷயங்களுக்கு பகை, இதை விட்டுவிடுங்க சகோதரர்களே. இது அற்ப துனியா. இந்த உலகத்துல எதையுமே நிரந்தரமா நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த ரமலான் கிடைக்குமோ கிடைக்காது, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சகோதரர்களே. சில போல இந்த பெருநாள் கிடைக்குமான்னு தெரியாது, யாருக்கு என்ன வருது இப்ப ஒண்ணும் தெரியாது. திடீர்னு ஹார்ட் அட்டாக் மூத்தா போறாங்க, ஆனா அவரோட பேசல, இவரோட பேசல. ஆனா ஊர்ல சொல்லுவாங்க அவர் நல்ல மனுஷர், ஆனா போய் கேட்டா தம்பியோட பேசுறதில்ல, தாத்தாவோட பேசுறதில்ல. பல வருட பகை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையோடு வயதோடு நாங்க கபருக்குள்ள போறோம்னா என்ன நிலை இது? அன்புக்குரிய சகோதரர்களே, மிக கவனமாக இருக்கணும். எனவே எங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனவே என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பெருமை, பொறாமை, வஞ்சகம், குரோதம் இதை தூக்கி எறிஞ்சிட்டு நான் இப்பொழுது இந்த உரை முடிந்த உடனே நான் யாரோடு பகைத்து கொண்டேனோ அவர்களோடு நான் சேர்த்து விடுகிறேன் என்றால் அல்லாஹ்விடத்தில் இருந்து எதெல்லாம் என்னை கட்டாக இருந்ததோ அதெல்லாம் கிடைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ பாஜகம் கரண்ட் போச்சு, முழு லைட்டும் ஆஃப் ஆச்சு. இப்ப எப்படி இருட்டுக்குள்ள இருந்தோம்? இது போன்றுதான் குடும்ப உறவை துண்டிக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய புறத்துல வரக்கத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. நாங்க வேற எங்கேயோ தேடிட்டு இருக்கிறோம், ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைக்காம இருக்கிறது. காரணமே இந்த குடும்ப உறவுகளை துண்டிக்கிற சகோதரர்களே. இப்ப வெளிச்சமா இருக்கும், குடும்ப உறவை சேர்ந்து பாருங்க, உள்ளத்துல இருக்கிற பகை நீங்க இப்படி ஒரு வெளிச்சமான வாழ்க்கை வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, இருட்டுக்குள்ள நாங்க இருக்கிறோம், ஆனா நாங்க பெருமையா நினைச்சிட்டு இருக்கிறோம், நான் எவ்வளவு பெரிய ரோசக்காரன். இல்லை சகோதரர்களே, சில இடங்கள்ல சொந்த தாத்தாவும் தங்கச்சியும் என்ன செய்வாங்கண்டா, வீட்டில் இருக்கும் பொழுது சொந்த தாத்தா தங்கச்சி, நான் அடிக்கடி சொல்ற விஷயம் தான், சொல்லப்பட வேண்டிய விஷயம், சொந்த நானா தம்பி இவங்க என்ன செய்வாங்க, குறிப்பிட்ட காலம் தாத்தா தங்கச்சி அவ்வளவு அன்பா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க, நேசமா இருப்பாங்க. தாத்தா தங்கச்சி சாப்பிட்றேன்டா ஒரே கோப்பையில தான் சாப்பிடுவாங்க, பக்கத்துல தான் படுப்பாங்க. அவள் இல்லாம இவை இல்லை, இவை இல்லாம அவள் இல்லை. நானா தம்பி அப்படித்தான் இருப்பாங்க. கொஞ்சம் வயசாகி திருமணமான பிறகு இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இவளுக்கு ஒரு புள்ள கிடைக்கும், அவளுக்கு ஒரு புள்ள கிடைக்கும். இந்த புள்ள 2 பேருக்கும் சண்டை வந்துடும். அப்புறம் இவர கணவன் வருவார், அவர கணவன் வருவார், 2 பேருக்கு மத்தியில சண்டை. இவருடைய கணவனுக்காக இந்த தங்கச்சி பேசுவாள், அதாவது தாத்தாவுடைய கணவனுக்காக தாத்தா பேசுவாள், 2 பேருக்கு மத்தியில சண்டை. 25 வருஷமா உன்னை முகத்தை பார்க்காம எனக்கு தூக்கமே வராதுன்னு சொன்னவங்க, உன்னை பார்க்காம எனக்கு தூக்கமே வராதுன்னு சொன்ன சொந்த தாத்தாவும் தங்கச்சியும், ஒரே கோப்பையில ஒன்னா சாப்பிட்ட சொந்த தாத்தாவும் தங்கச்சியும் 20 வருஷமா 10 வருஷமா பகை. எதற்காக? சின்ன பிள்ளைகளுக்காக.
சின்ன குடும்பத்தில் சின்ன பிரச்சனைக்காக, சின்ன காணி பிரச்சனைக்காக வாப்பா உனக்கு கொஞ்சம் கூட தந்துட்டார், என்னை குறைய தந்துட்டார், வாப்பாவோடையும் பேசுறதில்லை, உன்னோடையும் பேசுறதில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி வாழ்ந்தால் எப்படி எங்களுடைய வாழ்க்கை? இப்படியே நாங்க போனா நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் நாங்க சந்தோஷமா வாழ்றோம்டா, அல்லாட அருளை பெறுறோம்னு நினைச்சிட்டு இருக்கோமா? நாளை மறுமையில சொர்க்கம் கிடைக்க நினைக்கிறோமா? இல்லை சகோதரர்களே, நாங்க இந்த கசப்புக்களை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அல்லாஹ்வுக்காக நாங்க ஒன்று சேரணும். என்னுடைய உறவுகளை நான் சேரணும். சேர்ந்து வாழ்கிற பொழுது அல்லாஹ் என்னை சேர்ந்து வாழ்வான், அல்லாஹ் எனக்கு அருள் செய்வான், அல்லாஹுடைய அருள் கிடைக்கும், அல்லாஹுடைய பரக்கத் கிடைக்கும், வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும், அதே மாதிரி என்னுடைய ஆயுள்ல பரக்கத் கிடைக்கும். இந்த எல்லா பரக்கத்தையும் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய அதாபிலிருந்து, அல்லாஹுடைய லானத்திலிருந்து, அல்லாஹுடைய கோப பார்வையிலிருந்து, அவருடைய எச்சரிக்கையிலிருந்து நாம் தப்பிக்கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் எங்களுடைய பொறாமை, வஞ்சகம், குரோதம் போன்ற இந்த உளநோய்களை தூக்கி எறிந்து அல்லாஹுக்காக ஒன்று சேர்ந்து குடும்ப உறவுகளை சேர்ந்து சுவனம் செல்லக்கூடிய, சுவனத்தினுடைய அந்த உயர்ந்த அந்த அந்தஸ்திலே அல்லாஹ்வுடைய தூதரோடு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு குடும்பமாக நாங்கள் எங்கள் குடும்பத்தோடு ஒன்றாக சொர்க்கத்திலே இருக்கிற அந்த நல்ல பேரை, நல்ல பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோரையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.